ஏன் சிவனை எப்பொழுதும் கண்மூடி ஒரு தவக்கோலத்தில் அமரச் செய்திருக்கிறான்? சிவன் திருநடம் புரிவது போன்று ஒரு வடிவத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். சிவ நடனம் உங்களுக்கு எதை சொல்லிக் கொடுக்கிறது தெரியுமா? சிவ நடனம் மூலமாக நாம் அறிய வேண்டிய தத்துவம் என்ன தெரியுமா? பல பேர் வீட்டில் அலங்காரத்திற்கு நடராஜர் சிலையை வைத்திருப்பார்கள். நடராஜர் சிலையை எதற்கு வடிவமைத்தான் நம்முடைய முன்னோன் என்பது நமக்கு தெரிந்தல்லவா அந்த சிலையை வைக்க வேண்டும்? நடராஜரை ஏன் வைத்திருக்கிறோம் நாம்? நடராஜர் எந்த நிலையிலே நிற்கிறார்? காலை தூக்கி ஆடுகிறார். எப்பொழுது நீங்கள் பார்த்தாலும் அவர் ஆடிக்கொண்டே இருக்கிறார். கொஞ்ச நேரம் ஆடிவிட்டு கொஞ்ச நேரம் அவர் ஓய்வெடுத்துக் கொள்வதில்லை. எந்த சிலையிலும் அவர் ஆடிக்கொண்டே இருக்கிறார். அப்படியானால் அந்த சிலையின் மூலமாக நாம் அறிய வேண்டிய தத்துவம் இயங்கிக் கொண்டே இரு. வாழ்க்கை முழுவதும் இயங்கிக் கொண்டே இரு, ஓய்ந்து விடாதே. ஓய்ந்து விட்டால் உன் வாழ்வு துருப்பிடித்து விடும். துருப்பிடித்த வாழ்வு எந்த பயனும் யாருக்கும் தராது. எனவே இயக்கத்தை வலியுறுத்துவதுதான் நடராஜ தரிசனம். சரி, அந்த இயக்கம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த நடராஜ தரிசனத்திற்குள்ளே இன்னொரு செய்தி என்ன தெரியுமா? இயங்கிக் கொண்டே இரு. அந்த இயக்கத்தில் ஒரு ஒழுங்கமைதி இருக்க வேண்டும். நீங்கள் சிவ நடனத்தை கொஞ்சம் நன்றாக உற்று பார்த்து கொண்டே நில்லுங்கள். அதற்குள்ளே ஒரு ஒழுங்கமைதி இருக்கிறது. அந்த காலை தூக்கி நிற்கிற நிலையில் ஒரு ஒழுங்கு அமைதி இருக்கிறது. ஹார்மனி என்று சொல்கிற இணக்கம், ஒழுங்கமைதி. நம் வாழ்வில் இல்லாமல் இருப்பது ஒன்றுதான் ஒழுங்கமைதி. நம் வாழ்வில் ஒழுங்கமைதி இல்லை. எனக்கும் என் மனைவிக்கும் இடையே ஒழுங்கமைதி இல்லை. எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் இடையே ஒழுங்கமைதி இல்லை. ஒழுங்கு அமைதி அமையாவிட்டால் எந்த கலையும் செழிக்காது. நீங்கள் எந்த கலையானால், நீங்கள் இசை என்று எடுத்துக்கொண்டால் சுரவேதம் இருந்தால் இசை சிறக்குமா? சிறக்காது. சரியாக வடிக்காமல் போனால் சிற்பம் உங்களை ஈடுபடக்கூடிய அளவுக்கு இழுக்குமா? இழுக்காது. எந்த கலையும் ஒழுங்கமைதியோடு இருக்கும். மனித வாழ்க்கை மட்டும்தான் ஒழுங்கற்று போய்விட்டது. ஒழுங்கமைதி இல்லாமல் போய்விட்டது. ஒழுங்கற்று போன பிறகுதான் இத்தனை சிக்கல்களும் வந்து சேர்ந்து விட்டன. எனவே அந்த சிவனுடைய நடனத்தை எடுத்துக்கொண்டால் அதில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான செய்தி, ஒன்று, ஓயாமல் இயங்கிக் கொண்டு இரு. இரண்டு, உன் இயக்கத்தில் ஒரு ஒழுங்கமைதி எப்பொழுதும் இருக்கட்டும். கண்டபடி இயங்கக்கூடாது. கரைகளுக்கு உட்பட்டு ஆறு நடக்கிற போதுதான் நாடு நலம் பெறும். ஆறு கரை மீறி கண்டபடி ஓடத் தொடங்கிவிட்டால் நாடு சிதைந்துவிடும். எனவே ஆறு கூட ஒரு ஒழுங்கமைதிக்கு உட்பட்டுத்தான் செல்ல வேண்டும். இயற்கையில் எல்லாமே ஒரு ஒழுங்கமைதிக்கு உட்பட்டு நடக்கிற வரைதான் இயற்கையான வாழ்வில் அமைதி கிடைக்கும். சுனாமி ஏன் வருகிறது? இயற்கை ஏன் சீறுகிறது? இயற்கையின் ஒழுங்கமைதியை மனிதன் கெடுக்கிறான். மனிதன் இயற்கையின் ஒழுங்கமைதியை கெடுப்பதனால் வருகிற சீற்றம் சுனாமியாக வந்து உங்களை சுட்டெரிக்கிறது. எனவே ஒழுங்கமைதியை தருவதும் இயக்கத்தை வலியுறுத்துவதும் ஒரு சிவ நடனம். சிவன் எப்பொழுதுமே தவ நிலையில் இருக்கிறார். விவேகானந்தர், நீங்கள் பார்த்தால் விவேகானந்தருடைய படத்தை பாருங்கள். சிவனை போலவே அவர் தவநிலையில் கண்மூடி அமர்ந்திருப்பார். அதற்கு விவேகானந்தர் ஒரு அழகான விளக்கம் சொல்கிறார். இது மிக முக்கியமானது. சிவன் தவம் இருக்கிறான், தொடர்ந்து தவம் இருக்கிறான். கொஞ்ச நேரம் தவம் இருந்து விட்டு பிறகு எழுந்து விடவில்லை. அவன் தவநிலையிலேயே இருக்கிறான். ஏன் என்றால் உயரத்திற்கு வந்து விடுவது எளிது. யாரும் உயரத்திற்கு வந்து விடலாம். உழைக்கலாம், உழைத்து பணத்தை பெறலாம், பெற்ற பணத்தில் பணக்காரனாகலாம். படிக்கலாம், படிப்பை வைத்து ஒரு அறிவாளி ஆகலாம். எந்த ஒரு மனிதனும் எந்த துறையிலும் நினைத்தால் வேகமாக முன்னே வந்து உயரத்தில் வந்து நின்று விடலாம்.
உயரம் தொடுவது எளிது, தொட்ட உயரத்திலேயே சாகும் வரை நிலைத்து நிற்பது அரிது. தொட்ட உயரத்திலேயே சாகும் வரை நிலைத்து நிற்பது அரிது. பல பேர் உயரம் தொட்டிருக்கிறார்கள். எவ்வளவு வேகமாக உயரம் தொட்டார்களோ அதை விட வேகமாக பள்ளத்தில் விழுந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இங்கே சிவன் தவநிலையில் இருப்பதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? உயரமாக நீ போவது முக்கியமல்ல, எந்த உயரத்தை நீ அடைந்திருக்கிறாயோ அந்த உயரத்தை தக்க வைத்துக் கொள்வது மிக முக்கியம். என்றால் உன்னுடைய முயற்சி தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், உன்னுடைய தவம் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த அகத்தவம் தொடர தொடர தொடரத்தான் உன்னுடைய உயரம் தொடர்ந்து அதே இடத்தில் நிலையாக நிற்கும். நீங்கள் இன்னொன்று யோசியுங்கள், சிவன் எந்த இடத்தில் இருக்கிறான்? சுடுகாட்டில் தான் இருக்கிறான். சிவன் இருக்கும் இடம் சுடுகாடு. ஏன் சிவனை சுடுகாட்டில் வைத்திருக்கிறது இந்து சமயம்? சுடுகாடு தான் எரிக்கும் இடம். எரிக்கும் இடத்தில் சிவன் இருப்பான். உங்கள் இருதயத்திற்குள்ளே இருக்கக்கூடிய அழுக்கு குப்பைகளை நீங்கள் எரிக்க தொடங்கிவிட்டால் சிவ நடனம் வெளியே நடப்பதல்ல, உங்கள் உள்ளே நடப்பதை நீங்கள் உணர முடியும். எனவே எனக்குள்ளே சிவ நடனம் நடக்க வேண்டும் என்றால் என் அழுக்குகளை நான் எரிக்க வேண்டும். என் அழுக்குகளை எரிக்க வேண்டும். என் அழுக்குகளை எரிப்பது எப்பொழுது? சுயநலமற்றிருக்கிற போதுதான் உன் அழுக்குகள் அனைத்தும் அகலும். அதனால்தான் விவேகானந்தர் திரும்ப திரும்ப சொன்னார், சுயநலம் தான் பாவத்தின் முதல் படிக்கட்டு. நீ எப்பொழுது சுயநலத்தை பற்றிக் கொள்கிறாயோ பாவத்தை நீ தொடர்ந்து செய்ய அந்த சுயநலம் உன்னை தூண்டும். எனவே பாவ படிக்கட்டு, பாழ் மண்டபத்தின் முதல் படிக்கட்டு சுயநலம். சுயநலத்தை துறவு. தொண்டும் துறவும் என்பது விவேகானந்தர் இந்த மண்ணுக்கு வழங்கிய 2 லட்சியங்கள். விவேகானந்தரை சிந்திக்கிற பொழுது இந்த 2 லட்சியங்களை தான் நீங்கள் யோசிக்க வேண்டும். தொண்டு துறவு. விவேகானந்தர் மூலமாக அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி, இளைஞனே, நீ ஒரு நாளில் 10 நிமிடம் தனிமைப்படு. ஏன் 10 நிமிடம் தனியாக இருக்க வேண்டும்? தனியாக இருக்கிற போதுதான் உன்னை நீ அறிவதற்கான வாய்ப்பு உனக்கு உருவாகும். தனியாக இரு, உள்ளே தேடு. வெளியே எதை தேடினாலும் அதனால் துன்பம் கலந்த இன்பம் வரும். உள்ளே நீ தேடி விழிப்புணர்வை பெற்றுவிட்டால் இன்பம் தவிர வேறு எதுவும் கிடையாது. எனவே துன்பமற்ற இன்பத்தை நீ பெற வேண்டும் என்றால் உள்ளே தேடு. அதைத்தான் நம் முன்னோர்கள் சொன்னார்கள், வெளியே தேடுவதனால் வளர்வது விஞ்ஞானம், உள்ளே தேடுவதனால் உருவாவது மெய்ஞானம். வெளியே தேடி தேடி விஞ்ஞானத்தை வளர்த்திருக்கிறோம். இந்த விஞ்ஞானம் நமக்கு நன்மையும் தரும், இந்த விஞ்ஞானம் நமக்கு தீமையையும் கொண்டு வந்து சேர்க்கும். விஞ்ஞானத்தின் எந்த கண்டுபிடிப்பாக இருந்தாலும் அதில் நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. ஆனால் என் உள்முகமாக தேடி என்னை நான் தோண்டி கண்டெடுத்து விடுகிற பொழுது நான் தீமைகள் இல்லாமல் வெறும் நன்மையை நோக்கி நடக்க முடியும். அப்படி நன்மையை நோக்கி நடப்பது என்று சொன்னால் நான் செய்ய வேண்டியது தவம், அகத்தவம். புறத்தவம் இல்லை, அகத்தவம்.